ஒரு சமயத்தில் தென் மாவட்டத்திலுள்ள காட்டுக்குள் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு அங்கிருந்து மாயமாகிவிட்டார்கள். ஏன், எப்படி என்று யாருக்கும் தெரியவில்லை. இரவு நேரங்களில் அந்த பகுதியில் யாரும் செல்ல மாட்டார்கள். அங்க ஒரு பேய் நடமாடுது என்று மக்கள் நம்பினர். ஒரு நாள் ஆர்வமுடன் கூடிய ஒரு இளைஞன் ராகுல் அந்த மாய கிராமத்தை பார்ப்பதற்காக பயணம் புரிந்தான். மாலை நேரத்தில் அவன் அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான். வீடுகள் எல்லாம் பழையதும் இலைகளால் மூடப்பட்டதுமாக இருந்தன. ஆனால் 1-2 வீடுகளில் விளக்குகள் எரிந்து கொண்டு இருந்தது. ராகுல் ஒரு வீடு நோக்கி நடந்தான். கதவை தட்டினான். கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே சென்று பார்த்தான். ஒரு வயதான அம்மா சமைத்து கொண்டிருந்தாள். அவள் பேசாமல் ஒரு இடத்தில் அமரச் சொன்னாள். ராகுல் அமர்ந்ததும் அவளது முகம் மெதுவாக உருமாற ஆரம்பித்தது. கண்கள் சிவந்தன. வாயிலிருந்து கருப்பு நீர்வடிவம் வெளியே வந்தது. பயந்து ஓடிய ராகுல் கதவை திறக்க முயன்றான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அந்த அம்மா இப்போது மனிதர் அல்ல, மாயவேல். ராகுல் ஒரு மந்திர புத்தகத்தில் படித்திருந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். ஓம் நம சிவாயா என்று ஜபித்தான். அந்த சப்தத்தோடு அந்த மாயம் கரைந்தது. கதவு திறந்தது. வெளியே ஓடி வந்த ராகுல் எப்போதும் அந்த இடத்திற்கு திரும்பவே இல்லை. அந்த மாய கிராமம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.